பைபிள் சவாலின் 124வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று 2 நாளாகமம் 7 முதல் 9 அத்தியாயங்கள் சாலொமோனின் ஜெபத்திற்கு தேவன் அளித்த பதிலும் அவரது ஆட்சியின் மகிமையையும் காட்டுகிறது. தேவன் தனது மக்கள் தாழ்மையுடன் ஜெபித்து திரும்பினால் அவர்களை மன்னித்து மீட்டெடுப்பேன் என்று வாக்கு தருகிறார். சாலொமோனின் ஞானம், செல்வம் மற்றும் சேபா ராணியின் வருகை தேவனுடைய ஆசீர்வாதம் உலகத்தையே பாதிக்க முடியும் என்பதை காட்டுகிறது. கீழ்ப்படிதலும் தாழ்மையும் தேவனுடைய கிருபையை பெற்றுத்தரும் என்பதை இது நினைவூட்டுகிறது. உண்மையான வெற்றி தேவனுடன் நெருக்கமாக இருப்பதில் உள்ளது. இன்று தாழ்மையுடன் அவரை தேடும் இதயத்துடன் ஆரம்பிப்போம். Welcome to day 124 of the Bible Challenge. Today's reading from 2 Chronicles 7-9 reveals God's response to Solomon's prayer in the height of Israel's glory under his reign. God promises that if his people humble themselves, pray, and turn from their ways, he will forgive and restore them. We also see Solomon's wisdom, prosperity, and the visit of the Queen of Sheba, showing how God's blessing can impact the world. This reminds us that obedience and humility bring God's favor. True success comes from staying close to him. Let us begin today with a humble and seeking heart. 2 நாளாகமம் அதிகாரம் 7. 2 Chronicles chapter 7. வசனம் 1. சாலொமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிறபோது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகனபலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிற்று. Verse 1. Now when Solomon had made an end of praying, the fire came down from heaven, and consumed the burnt offering and the sacrifices, and the glory of the Lord filled the house. வசனம் 2. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பினதினால் ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்க கூடாதிருந்தது. Verse 2. And the priests could not enter into the house of the Lord, because the glory of the Lord had filled the Lord's house. வசனம் 3. அக்கினி இறங்குகிறதையும் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் மேல் தங்கியிருக்கிறதையும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் கண்டபோது தளவரிசை மட்டும் தரையிலே முகங்குப்புற குனிந்து பணிந்து, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவரை துதித்தார்கள். Verse 3. And when all the children of Israel saw how the fire came down, and the glory of the Lord upon the house, they bowed themselves with their faces to the ground upon the pavement, and worshipped, and praised the Lord, saying, For he is good, for his mercy endureth forever. வசனம் 4. அப்பொழுது ராஜாவும் சகல ஜனங்களும் கர்த்தருடைய சந்நிதியில் பலிகளைச் செலுத்தினார்கள். Verse 4. Then the king and all the people offered sacrifices before the Lord. வசனம் 5. ராஜாவாகிய சாலொமோன் 20,000 மாடுகளையும் 120,000 ஆடுகளையும் பலியிட்டான். இவ்விதமாய் ராஜாவும் சகல ஜனங்களும் தேவனுடைய ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணினார்கள். Verse 5. And King Solomon offered a sacrifice of 22,000 oxen, and 120,000 sheep. So the king and all the people dedicated the house of God. வசனம் 6. ஆசாரியர்கள் தங்கள் பணிவிடைகளை செய்து நின்றார்கள். தாவீது ராஜா லேவியரைக் கொண்டு கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவரை துதித்து பாடும்படியாக செய்வித்த கர்த்தரின் கீதவாத்தியங்களை அவர்களும் வாசித்து சேவித்து நின்றார்கள். ஆசாரியர்கள் அவர்களுக்கு எதிராக நின்று பூரிகைகளை ஊதினார்கள். இஸ்ரவேலர் எல்லாரும் நின்று கொண்டிருந்தார்கள். Verse 6. And the priests waited on their offices, the Levites also with instruments of music of the Lord, which David the king had made to praise the Lord, because his mercy endureth forever. When David praised by their ministry, and the priests sounded trumpets before them,
And all Israel stood. வசனம் 7. சாலோமோன் உண்டாக்கின வெண்கல பலிபீடம் சர்வாங்க தகன பலிகளையும் போஜன பலிகளையும் நினத்தையும் கொள்ளமாட்டாதிருந்தபடியினால் கர்த்தருடைய ஆலயத்துக்கு முன்னிருக்கிற பிராகாரத்தின் நடுமையத்தை சாலோமோன் பரிசுத்தப்படுத்தி அங்கே சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளின் நினத்தையும் செலுத்தினான். Verse 7. Moreover Solomon hallowed the middle of the court that was before the house of the Lord, for there he offered burnt offerings, and the fat of the peace offerings, because the brazen altar which Solomon had made was not able to receive the burnt offerings, and the meat offerings, and the fat. வசனம் 8. அக்காலத்தில் தானே சாலோமோனும் ஆமாத்தின் எல்லையிலிருந்து எகிப்தின் நதி மட்டும் வந்து அவனோடே கூட இருந்த மகா பெரிய கூட்டமாகிய இஸ்ரவேல் அனைத்தும் 7 நாளளவும் பண்டிகையை ஆசரித்து. Verse 8. Also at the same time Solomon kept the feast 7 days, and all Israel with him, a very great congregation, from the entering in of Hamat unto the river of Egypt. வசனம் 9. 8ஆம் நாளை விசேஷித்த ஆசரிப்பு நாளாய் கொண்டாடினார்கள். 7 நாள் பலிபீடத்து பிரதிஷ்டையையும் 7 நாள் பண்டிகையையும் ஆசரித்தார்கள். Verse 9. And in the 8th day they made a solemn assembly, for they kept the dedication of the altar 7 days, and the feast 7 days. வசனம் 10. 7ஆம் மாதத்தின் 23ஆம் தேதியிலே தங்கள் கூடாரங்களுக்கு போக ஜனங்களுக்கு விடை கொடுத்தான். கர்த்தர் தாவீதுக்கும் சாலோமோனுக்கும் தமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கும் செய்த நன்மைக்காக சந்தோஷமும் மனமகிழ்ச்சியுமாய் போனார்கள். Verse 10. And on the 23rd day of the 7th month he sent the people away into their tents, glad and merry in heart for the goodness that the Lord had showed unto David, and to Solomon, and to Israel his people. வசனம் 11. இவ்விதமாய் சாலோமோன் கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜ அரமனையையும் கட்டித் தீர்த்தான். கர்த்தருடைய ஆலயத்திலும் தன் அரமனையிலும் சாலோமோன் செய்ய மனதாயிருந்ததெல்லாம் அனுகூலமாயிற்று. Verse 11. Thus Solomon finished the house of the Lord, and the king's house, and all that came into Solomon's heart to make in the house of the Lord, and in his own house he prosperously effected. வசனம் 12. கர்த்தர் இரவிலே சாலோமோனுக்கு தரிசனமாகி, நான் உன் விண்ணப்பத்தை கேட்டு இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன். Verse 12. And the Lord appeared to Solomon by night, and said unto him, I have heard thy prayer, and have chosen this place to myself for an house of sacrifice. வசனம் 13. நான் மழையில்லாதபடிக்கு வானத்தை அடைத்து, அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு, அல்லது என் ஜனத்திற்குள் கொள்ளை நோயை அனுப்பும்போது. Verse 13. If I shut up heaven that there be no rain, or if I command the locusts to devour the land, or if I send pestilence among my people. வசனம் 14. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன். Verse 14. If my people, which are called by my name, shall humble themselves, and pray, and seek my face, and turn from their wicked ways, then will I hear from heaven, and will forgive their sin, and will heal their land. வசனம் 15. இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாயிருக்கும். Verse 15. Now mine eyes shall be open, and mine ears attent unto the prayer that is made in this place. வசனம் 16. என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன்.
என் கண்களும் என் இருதயமும் எந்நாளும் இங்கே இருக்கும். Verse 16. For now have I chosen and sanctified this house, that my name may be there forever, and mine eyes and mine heart shall be there perpetually. வசனம் 17. உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீ எனக்கு முன்பாக நடந்து நான் உனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்து என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொள்வாயானால். Verse 17. And as for thee, if thou wilt walk before me, as David thy father walked, and do according to all that I have commanded thee, and shalt observe my statutes and my judgments. வசனம் 18. அப்பொழுது இஸ்ரவேலை அரசாளும் புருஷன் உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று நான் உன் தகப்பனாகிய தாவீதோடே உடன்படிக்கை பண்ணினபடியே உன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை நிலைக்க பண்ணுவேன். Verse 18. Then will I establish the throne of thy kingdom, according as I have covenanted with David thy father, saying, There shall not fail thee a man to be ruler in Israel. வசனம் 19. நீங்கள் வழிவிலகி நான் உங்களுக்கு முன்வைத்த என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் விட்டுப்போய் வேறே தேவர்களைச் சேவித்து அவர்களை பணிந்து கொள்வீர்களேயாகில். Verse 19. But if ye turn away, and forsake my statutes and my commandments, which I have set before you, and shall go and serve other gods, and worship them. வசனம் 20. நான் அவர்களுக்கு கொடுத்த என் தேசத்தில் இருந்து அவர்களை பிடுங்கி என் நாமத்திற்கென்று நான் பரிசுத்தப்படுத்தின இந்த ஆலயத்தை என் சமூகத்தினின்று தள்ளி அதை எல்லா ஜனசதளங்களுக்குள்ளும் பழமொழியாகவும் வசைச்சொல்லாகவும் வைப்பேன். Verse 20. Then will I pluck them up by the roots out of my land which I have given them, and this house, which I have sanctified for my name, will I cast out of my sight, and will make it to be a proverb and a byword among all nations. வசனம் 21. அப்பொழுது உன்னதமாயிருக்கிற இந்த ஆலயத்தை கடந்து போகிறவன் எவனும் பிரமித்து கர்த்தர் இந்த தேசத்திற்கும் இந்த ஆலயத்திற்கும் இப்படிச் செய்தது என்ன என்று கேட்பான். Verse 21. And this house, which is high, shall be an astonishment to every one that passeth by it, so that he shall say, Why hath the Lord done thus unto this land, and unto this house? வசனம் 22. அதற்கு அவர்கள் தங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின தங்கள் தேவனாகிய கர்த்தரை விட்டு வேறே தேவர்களை பற்றிக்கொண்டு அவைகளை நமஸ்கரித்து சேவித்தபடியினால் கர்த்தர் இந்த தீங்கையெல்லாம் அவர்கள் மேல் வரப்பண்ணினார் என்று சொல்லுவார்கள் என்றார். Verse 22. And it shall be answered, because they forsook the Lord God of their fathers, which brought them forth out of the land of Egypt, and laid hold on other gods, and worshipped them, and served them, therefore hath he brought all this evil upon them. 2 நாளாகமம் அதிகாரம் 8. 2 Chronicles chapter 8. வசனம் 1. சாலொமோன் கர்த்தருடைய ஆலயத்தையும் தன் அரமனையையும் கட்ட 20 வருஷ காலம் சென்ற பின்பு. Verse 1. And it came to pass at the end of 20 years, wherein Solomon had built the house of the Lord, and his own house. வசனம் 2. ஈராம் தனக்கு கொடுத்திருந்த பட்டணங்களை சாலொமோன் கட்டி அவைகளில் இஸ்ரவேல் புத்திரரை குடியேற்றினான். Verse 2. That the cities which Huram had restored to Solomon, Solomon built them, and caused the children of Israel to dwell there. வசனம் 3. பின்பு சாலொமோன் ஆமாத்சோபாவுக்கு போய் அதை ஜெயித்தான். Verse 3. And Solomon went to Hamath-zobah, and prevailed against it. வசனம் 4. அவன் வனாந்தரத்தில் உள்ள தத்மோரையும் ஆமாத் தேசத்திலே இரஸ்துக்களின் பட்டணங்கள் அனைத்தையும் கட்டினான். Verse 4. And he built Tadmor in the wilderness, and all the store cities, which he built in Hamath. வசனம் 5. சாலொமோன் மேல்பெத்தொரோனையும்
கீழ்ப்பெத்தொரோனையும் அலங்கங்களும் கதவுகளும் தாழ்பாள்களும் உள்ள அரணான பட்டணங்களாக கட்டி. Verse 5. Also he built Bethhoron the upper, and Bethhoron the nether, fenced cities, with walls, gates, and bars. வசனம் 6. பாலாத்தையும் தனக்கு இருக்கிற இரஸ்துக்களை வைக்கும் சகல பட்டணங்களையும், இரதங்கள் இருக்கும் சகல பட்டணங்களையும், குதிரை வீரர் இருக்கும் பட்டணங்களையும், எருசலேமிலும் லீபனோனிலும் தான் ஆளும் தேசமெங்கும் தனக்கு இஷ்டமானதை எல்லாம் கட்டினான். Verse 6. And Baalat, and all the store cities that Solomon had, and all the chariot cities, and the cities of the horsemen, and all that Solomon desired to build in Jerusalem, and in Lebanon, and throughout all the land of his dominion. வசனம் 7. இஸ்ரவேல் புத்திரர் சங்காரம் பண்ணாதிருந்த இஸ்ரவேல் ஜாதியல்லாத ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், ஏவியர், எபூசியரில் மீதியான சகல ஜனத்திலும். Verse 7. As for all the people that were left of the Hittites, and the Amorites, and the Perizzites, and the Hivites, and the Jebusites, which were not of Israel. வசனம் 8. அவர்களுக்கு பிறகு தேசத்திலிருந்த அவர்கள் பிள்ளைகளை சாலொமோன் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பகுதி கட்டச் செய்தான். Verse 8. But of their children, who were left after them in the land, whom the children of Israel consumed not, them did Solomon make to pay tribute until this day. வசனம் 9. இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவரையும் சாலொமோன் தன் வேலையை செய்ய அடிமைப்படுத்தவில்லை. அவர்கள் யுத்த மனுஷரும், அவனுடைய சேர்வைக்காரரின் தலைவரும், அவனுடைய இரதங்களுக்கும் குதிரை வீரருக்கும் தலைவருமாயிருந்தார்கள். Verse 9. But of the children of Israel did Solomon make no servants for his work, but they were men of war, and chief of his captains, and captains of his chariots and horsemen. வசனம் 10. ராஜாவாகிய சாலொமோனுடைய ஊழியக்காரரின் தலைவராகிய இவர்களில் 250 பேர் ஜனத்தை ஆண்டார்கள். Verse 10. And these were the chief of King Solomon's officers, even 250, that bear rule over the people. வசனம் 11. சாலொமோன், கர்த்தருடைய பெட்டி வந்த ஸ்தலங்கள் பரிசுத்தமாயிருக்கிறது. ஆதலால் இஸ்ரவேலின் ராஜாவாகிய தாவீதின் அரமனையிலே என் மனைவி வாசம் பண்ணலாகாது என்று சொல்லி, பார்வோனின் குமாரத்தியை தாவீதின் நகரத்திலிருந்து தான் அவளுக்கு கட்டின மாளிகைக்கு குடிவர பண்ணினான். Verse 11. And Solomon brought up the daughter of Pharaoh out of the city of David unto the house that he had built for her. For he said, My wife shall not dwell in the house of David king of Israel, because the places are holy, whereunto the ark of the Lord hath come. வசனம் 12. அது முதற்கொண்டு சாலொமோன் தான் மண்டபத்திற்கு முன்பாக கட்டியிருந்த கர்த்தருடைய பலிபீடத்தின் மேல். Verse 12. Then Solomon offered burnt offerings unto the Lord on the altar of the Lord, which he had built before the porch. வசனம் 13. ஒவ்வொரு நாளின் கட்டளைக்குத்தக்கதாய் மோசேயுடைய கற்பனையின்படியே ஓய்வு நாட்களிலும் மாதப்பிறப்புகளிலும் வருஷத்தில் 3 தரம் ஆசரிக்கிற பண்டிகைகளாகிய புளிப்பில்லாத அப்ப பண்டிகையிலும் வாரங்களின் பண்டிகையிலும் கூடார பண்டிகையிலும் கர்த்தருக்கு சர்வாங்க தகனபலிகளை செலுத்தினான். Verse 13. Even after a certain rate every day, offering according to the commandment of Moses, on the Sabbaths, and on the new moons, and on the solemn feasts, 3 times in the year, even in the feast of unleavened bread, and in the feast of weeks, and in the feast of tabernacles. வசனம் 14. அவன் தன் தகப்பனாகிய தாவீதுடைய பிரமாணத்தின்படியே ஆசாரியர்கள் தங்கள் தங்கள் ஊழியத்தை செய்யும் வகுப்புகளையும்
லேவியர் ஒவ்வொரு நாளின் கட்டளைப்படியே துதித்து சேவித்து ஆசாரியருக்கு முன்பாக தங்கள் ஊழியத்தை செய்யும் முறைகளையும், வாசல் காப்பவர்கள் ஒவ்வொரு வாசலில் காவல் காக்கும் வகுப்புகளையும் நிற்க பண்ணினான். தேவனுடைய மனுஷனாகிய தாவீது இப்படி கட்டளையிட்டிருந்தான். Verse 14. And he appointed, according to the order of David his father, the courses of the priests to their service, and the Levites to their charges, to praise and minister before the priests, as the duty of every day required. The porters also by their courses at every gate. For so had David the man of God commanded. வசனம் 15. சகல காரியத்தையும் பொக்கிஷங்களின் காரியத்தையும் குறித்து ராஜா ஆசாரியருக்கும் லேவியருக்கும் கொடுத்த கட்டளையை விட்டு அவர்கள் விலகாதிருந்தார்கள். Verse 15. And they departed not from the commandment of the king unto the priests and Levites concerning any matter, or concerning the treasures. வசனம் 16. இப்படியே கர்த்தருடைய ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போடப்பட்ட நாள் முதல் அதை முடிக்குமட்டும் சாலொமோனின் வேலையெல்லாம் நடந்தேறி கர்த்தருடைய ஆலயம் கட்டித்தீர்ந்தது. Verse 16. Now all the work of Solomon was prepared unto the day of the foundation of the house of the Lord, and until it was finished. So the house of the Lord was perfected. வசனம் 17. பின்பு சாலொமோன் ஏதோம் தேசத்து கடல் ஓரத்திலிருக்கும் எசியோன் கேபேருக்கும் ஏலோத்துக்கும் போனான். Verse 17. Then went Solomon to Ishanba, and to Elath, at the seaside in the land of Edom. வசனம் 18. அவனுக்கு ஈராம் தன் ஊழியக்காரர் முகாந்தரமாய் கப்பல்களையும் சமுத்திர யாத்திரையில் பழகின வேலையாட்களையும் அனுப்பினான். அவர்கள் சாலொமோனின் வேலைக்காரரோடே கூட ஓப்பீருக்கு போய் அங்கே இருந்து 450 தாலந்து பொன்னை ஏற்றி ராஜாவாகிய சாலொமோனிடத்தில் கொண்டு வந்தார்கள். Verse 18. And Huram sent him by the hands of his servants' ships, and servants that had knowledge of the sea. And they went with the servants of Solomon to Ophir, and took thence 450 talents of gold, and brought them to King Solomon. 2 நாளாகமம் அதிகாரம் 9. 2 Chronicles chapter 9. வசனம் 1. சேபாவின் ராஜஸ்திரி சாலொமோனின் கீர்த்தியை கேள்விப்பட்டபோது விடுகதைகளினாலே சாலொமோனை சோதிக்கிறதற்காக மிகுந்த பரிவாரத்தோடும் கந்தவர்க்கங்களையும் மிகுதியான பொன்னையும் இரத்தினங்களையும் சுமக்கிற ஒட்டகங்களோடும் எருசலேமுக்கு வந்தாள். அவள் சாலொமோனிடத்தில் வந்தபோது தன் மனதிலிருந்த எல்லாவற்றையும் குறித்து அவனிடத்தில் சம்பாஷித்தாள். Verse 1. And when the queen of Sheba heard of the fame of Solomon, she came to prove Solomon with hard questions at Jerusalem, with a very great company, and camels that bear spices, and gold in abundance, and precious stones. And when she was come to Solomon, she communed with him of all that was in her heart. வசனம் 2. அப்பொழுது சாலொமோன் அவள் கேட்டவைகளையெல்லாம் விடுவித்தான். அவளுக்கு விடுவிக்காதபடிக்கு ஒன்றாகிலும் சாலொமோனுக்கு மறைபொருளாயிருக்கவில்லை. Verse 2. And Solomon told her all her questions, and there was nothing hid from Solomon which he told her not. வசனம் 3. சேபாவின் ராஜஸ்திரி சாலொமோனுடைய பானபாத்திரக்காரரையும் அவர் அரமனையையும். Verse 3. And when the queen of Sheba had seen the wisdom of Solomon, and the house that he had built. வசனம் 4. அவன் பந்தியின் போஜன பதார்த்தங்களையும் அவன் ஊழியக்காரரின் வீடுகளையும் அவன் உத்தியோகஸ்தரின் வரிசையையும் அவர்கள் வஸ்திரங்களையும் அவனுடைய பானபாத்திரக்காரரையும் அவர்கள் வஸ்திரங்களையும் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் நடைமண்டபத்தையும் கண்டபோது அவள் ஆச்சரியத்தால் பிரமை கொண்டு. Verse 4. And the meat of his table, and the sitting of his servants, and the attendance of his ministers, and their apparel, his cupbearers also, and their apparel,
and his ascent by which he went up into the house of the Lord. There was no more spirit in her. வசனம் 5. ராஜாவை நோக்கி, உம்முடைய வர்த்தமானங்களையும் உம்முடைய ஞானத்தையும் குறித்து நான் என் தேசத்திலே கேட்ட செய்தி மெய்யாயிற்று. Verse 5. And she said to the king, It was a true report which I heard in mine own land of thine acts, and of thy wisdom. வசனம் 6. நான் வந்து அதை என் கண்களால் காணுமட்டும் அவர்கள் வார்த்தைகளை நம்பவில்லை. உம்முடைய பெரிய ஞானத்தில் பாதியாகிலும் அவர்கள் எனக்கு அறிவிக்கவில்லை. நான் கேள்விப்பட்ட பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அதிகம் உண்டாயிருக்கிறது. Verse 6. Howbeit I believed not their words, until I came, and mine eyes had seen it, and, behold, the one half of the greatness of thy wisdom was not told me. For thou exceedest the fame that I heard. வசனம் 7. உம்முடைய ஜனங்கள் பாக்கியவான்கள், எப்போதும் உமக்கு முன்பாக நின்று உம்முடைய ஞானத்தை கேட்கிற உம்முடைய ஊழியக்காரரும் பாக்கியவான்கள். Verse 7. Happy are thy men, and happy are these thy servants, which stand continually before thee, and hear thy wisdom. வசனம் 8. உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீர் ராஜாவாயிருக்கும்படிக்கு உம்மை தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க பண்ண உம்மேல் பிரியங்கொண்ட உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஸ்தோத்திரிக்கப்படுவாராக. உம்முடைய தேவன் இஸ்ரவேலை என்றென்றைக்கும் நிலைநிறுத்தும்படிக்கு சிநேகிக்கிறதினாலே அவர் நியாயமும் நீதியும் செய்கிறதற்கு உம்மை அவர்கள் மேல் ராஜாவாக வைத்தார் என்றாள். Verse 8. Blessed be the Lord thy God, which delighted in thee to set thee on his throne, to be king for the Lord thy God, because thy God loved Israel, to establish them forever. Therefore made he thee king over them, to do judgment and justice. வசனம் 9. அவள் ராஜாவுக்கு 120 தாலந்து பொன்னையும் மிகுதியான கந்தவர்க்கங்களையும் இரத்தினங்களையும் கொடுத்தாள். சேபாவின் ராஜஸ்திரி ராஜாவாகிய சாலோமோனுக்கு கொடுத்த அப்படிப்பட்ட கந்தவர்க்கங்களைப் போல ஒரு காலம் வரவில்லை. Verse 9. And she gave the king 120 talents of gold, and of spices great abundance, and precious stones. Neither was there any such spice as the queen of Sheba gave King Solomon. வசனம் 10. ஓப்பீரிலிருந்து பொன்னை கொண்டு வருகிற ஈராமின் வேலைக்காரரும் சாலோமோனின் வேலைக்காரரும் வாசனை மரங்களையும் இரத்தினங்களையும் கொண்டு வந்தார்கள். Verse 10. And the servants also of Huram, and the servants of Solomon, which brought gold from Ophir, brought algum trees and precious stones. வசனம் 11. அந்த வாசனை மரங்களால் ராஜா கர்த்தருடைய ஆலயத்துக்கும் ராஜ அரமனைக்கும் ஊன்றுகால்களையும் சங்கீதக்காரருக்கு சுரமண்டலங்களையும் தம்புருகளையும் உண்டாக்கினான். அப்படிப்பட்டவைகள் அதற்கு முன்னே யூதேயா தேசத்தில் ஒரு காலம் காணப்படவில்லை. Verse 11. And the king made of the algum trees terraces to the house of the Lord, and to the king's palace, and harps and pious altaries for singers. And there were none such seen before in the land of Judah. வசனம் 12. சேபாவின் ராஜஸ்திரி ராஜாவுக்கு கொண்டு வந்தவைகளை பார்க்கிலும் அதிகமாய் அவள் ஆசைப்பட்டு கேட்ட எல்லாவற்றையும் ராஜாவாகிய சாலோமோன் அவளுக்கு கொடுத்தான். பின்பு அவள் தன் பரிவாரத்தோடும் கூட தன் தேசத்திற்கு திரும்பி போனாள். Verse 12. And King Solomon gave to the queen of Sheba all her desire, whatsoever she asked, beside that which she had brought unto the king. So she turned, and went away to her own land, she and her servants. வசனம் 13. வியாபாரிகளும் வர்த்தகரும் கொண்டுவரும் பொன்னை தவிர சாலோமோனுக்கு ஒவ்வொரு வருஷத்திலும் வந்த பொன் 666 தாலந்து நிறையாயிருந்தது. Verse 13. Now the weight of gold that came to Solomon in 1 year was 636.
talents of gold. வசனம் 14. அரபி தேசத்து சகல ராஜாக்களும் மாகாணங்களின் அதிபதிகளும் சாலொமோனுக்கு பொன்னையும் வெள்ளியையும் கொண்டு வருவார்கள். Verse 14. Beside that which chapmen and merchants brought, and all the kings of Arabia and governors of the country brought gold and silver to Solomon. வசனம் 15. ராஜாவாகிய சாலொமோன் 200 பரிசைகளை அடித்த பொன்தகட்டால் சேவித்தான். ஒவ்வொரு பரிசைக்கு 600 சேக்கல் நிறை பொன் தகட்டைச் செலவழித்தான். Verse 15. And King Solomon made 200 targets of beaten gold. 600 shekels of beaten gold went to one target. வசனம் 16. அடித்த பொன்தகட்டால் 300 கேடகங்களையும் உண்டாக்கினான். ஒவ்வொரு கேடகத்திற்கு 300 சேக்கல் நிறை பொன்னை செலவழித்தான். அவைகளை ராஜா லீபனோன் வனம் என்னும் மாளிகையிலே வைத்தான். Verse 16. And 300 shields made he of beaten gold. 300 shekels of gold went to one shield. And the king put them in the house of the forest of Lebanon. வசனம் 17. ராஜா தந்தத்தினால் ஒரு பெரிய சிங்காசனத்தையும் செய்வித்து அதை பசும்பொன் தகட்டால் மூடினான். Verse 17. Moreover the king made a great throne of ivory, and overlaid it with pure gold. வசனம் 18. அந்த சிங்காசனத்துக்கு பொன்னினால் செய்யப்பட்ட 6 படிகளும் ஒரு பாதபடியும் உட்காரும் இதத்திற்கு இருபுறத்திலும் கைச்சாய்மானங்களும் இருந்தது. 2 சிங்கங்கள் கைச்சாய்மானங்கள் அருகே நின்றது. Verse 18. And there were 6 steps to the throne, with a footstool of gold, which were fastened to the throne, and stays on each side of the sitting place, and 2 lions standing by the stays. வசனம் 19. அந்த 6 படிகளின் மேலும் 2 பக்கத்திலும் 12 சிங்கங்கள் நின்றது. எந்த ராஜ்யத்திலும் இப்படி பண்ணப்படவில்லை. Verse 19. And 12 lions stood there on the one side and on the other upon the 6 steps. There was not the like made in any kingdom. வசனம் 20. ராஜாவாகிய சாலொமோனுக்கு இருந்த பானபாத்திரங்களெல்லாம் பொன்னும் லீபனோன் வனம் என்னும் மாளிகையின் பனிமுட்டுகளெல்லாம் பசும் பொன்னுமாயிருந்தது. ஒன்றும் வெள்ளியினால் செய்யப்படவில்லை. சாலொமோனின் நாட்களில் வெள்ளி ஒரு பொருளாய் எண்ணப்படவில்லை. Verse 20. And all the drinking vessels of King Solomon were of gold, and all the vessels of the house of the forest of Lebanon were of pure gold. None were of silver. It was not anything accounted of in the days of Solomon. வசனம் 21. ராஜாவின் கப்பல்கள் ஈராமின் வேலைக்காரருடன் தர்ஷீசுக்கு போய்வரும். தர்ஷீசின் கப்பல்கள் 3 வருஷத்துக்கு ஒரு தரம் பொன்னையும் வெள்ளியையும் யானை தந்தங்களையும் குரங்குகளையும் மயில்களையும் கொண்டு வரும். Verse 21. For the king's ships went to Tarshish with the servants of Huram. Every 3 years once came the ships of Tarshish bringing gold, and silver, ivory, and apes, and peacocks. வசனம் 22. பூமியின் சகல ராஜாக்களை பார்க்கிலும் ராஜாவாகிய சாலொமோன் ஐசுவரியத்திலும் ஞானத்திலும் சிறந்தவனாயிருந்தான். Verse 22. And King Solomon passed all the kings of the earth in riches and wisdom. வசனம் 23. சாலொமோனின் இருதயத்திலே தேவன் அருளிய ஞானத்தை கேட்பதற்கு பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் அவன் முகதரிசனத்தை தேடினார்கள். Verse 23. And all the kings of the earth sought the presence of Solomon, to hear his wisdom, that God had put in his heart. வசனம் 24. வருஷாவருஷம் அவரவர் தங்கள் காணிக்கையாகிய வெள்ளிப்பாத்திரங்களையும் பொற்பாத்திரங்களையும் வஸ்திரங்களையும் ஆயுதங்களையும் கந்தவர்க்கங்களையும் குதிரைகளையும் கோவேறு கழுதைகளையும் கொண்டு வருவார்கள். Verse 24. And they brought every man his present,
vessels of silver, and vessels of gold, and raiment, harness, and spices, horses, and mules, a rate year by year. வசனம் 25. சாலோமோனுக்கு 4000 குதிரை லாயங்களும் இரதங்களும் இருந்தன. 12000 குதிரை வீரரும் இருந்தார்கள். அவைகளை இரதங்கள் வைக்கும் பட்டணங்களிலும் அவர்களை எருசலேமில் தன்னிடத்திலும் ராஜா வைத்திருந்தான். Verse 25. And Solomon had 4,000 stalls for horses and chariots, and 12,000 horsemen, whom he bestowed in the chariot cities, and with the king at Jerusalem. வசனம் 26. நதி துவக்கி பெலிஸ்தரின் தேசமட்டுக்கும் எகிப்தின் எல்லை வரைக்கும் இருக்கிற சகல ராஜாக்களையும் அவன் ஆண்டான். Verse 26. And he reigned over all the kings from the river even unto the land of the Philistines, and to the border of Egypt. வசனம் 27. எருசலேமிலே ராஜா வெள்ளியை கற்கள் போலவும் கேதுரு மரங்களை பள்ளத்தாக்குகளில் இருக்கும் காட்டத்தி மரங்கள் போலவும் அதிகமாக்கினான். Verse 27. And the king made silver in Jerusalem as stones, and cedar trees made he as the sycamore trees that are in the low plains in abundance. வசனம் 28. எகிப்திலும் மற்ற தேசங்களிலுமிருந்து சாலோமோனுக்கு குதிரைகள் கொண்டுவரப்பட்டது. Verse 28. And they brought unto Solomon horses out of Egypt, and out of all lands. வசனம் 29. சாலோமோனுடைய ஆதியந்தமான மற்ற நடபடிகள் தீர்க்கதரிசியாகிய நாத்தானின் புஸ்தகத்திலும் சீலோனியனாகிய அகியா எழுதின தீர்க்கதரிசனத்திலும் நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமை குறித்து ஞானதிருஷ்டிக்காரனாகிய இத்தோ எழுதின தரிசனங்களிலும் அல்லவோ எழுதியிருக்கிறது. Verse 29. Now the rest of the acts of Solomon, first and last, are they not written in the book of Nathan the prophet, and in the prophecy of Ahijah the Shilonite, and in the visions of Iddo the seer against Jeroboam the son of Nebat? வசனம் 30. சாலோமோன் எருசலேமிலே இஸ்ரவேலையெல்லாம் 40 வருஷம் அரசாண்டான். Verse 30. And Solomon reigned in Jerusalem over all Israel 40 years. வசனம் 31. பின்பு சாலோமோன் தன் பிதாக்களோடே நித்திரையடைந்தான். அவனை அவன் தகப்பனாகிய தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள். அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய ரெகொபெயாம் ராஜாவானான். Verse 31. And Solomon slept with his fathers, and he was buried in the city of David his father, and Rehoboam his son reigned in his stead. பைபிள் சவாலின் 124வது நாள் இப்போது நிறைவடைந்தது. இன்று தேவன் தாழ்மைக்கும் ஜெபத்திற்கும் மனந்திரும்புதலுக்கும் பதிலளித்து மன்னிப்பையும் மீட்பையும் அளிக்கிறார் என்பதை கற்றோம். சாலோமோனின் வாழ்க்கை தேவனுடைய ஆசீர்வாதம் விசுவாசமான இதயத்தின் மூலம் வெளிப்படுகிறது என்பதை காட்டுகிறது. ஆனால் வெற்றியின் நேரங்களிலும் தேவனிடமிருந்து விலகாமல் இருக்க வேண்டும் என்பதையும் நினைவூட்டுகிறது. வாழ்க்கையின் எல்லா காலங்களிலும் அவருடன் இணைந்திருப்போம். ஒவ்வொரு நாளும் அவரை தேடி அவரது வழிகளில் நடக்க ஒரு வாய்ப்பு. இன்று தேவனுக்கு நெருக்கமாக வர நீங்கள் எடுக்கும் ஒரு படி என்ன? கமெண்டில் பகிர்ந்து ஒன்றாக வளர்வோம். Day 124 of our Bible challenge is complete. Today we learned that God responds to humility, prayer, and repentance with forgiveness and restoration. Solomon's life shows how God's blessing can shine through a faithful heart. Yet it also reminds us to remain grounded and not drift away in success. Let us stay connected to God in every season of life. Each day is an opportunity to seek Him and walk in His ways. What step will you take today to draw closer to God? Share and let us grow together. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.